இதுதான் உலகம். அதனால் எங்கள் தலைவருக்கு கூட்டம் வருகிறது, கூட்டம் வருதா கூட்டிகிட்டு வரீங்களான்றதெல்லாம் அப்புறம் இல்லை. நீங்கள் தான் 60 வயசில் ஒரு குரூப் டான்ஸு, 40 வயசில் ஒரு குரூப் டான்ஸு, 20 வயசில் ஒரு குரூப் டான்ஸு சிஎம்க்கு போட்டு காமிச்சிங்களா இல்லையா? இந்த கூத்தெல்லாம் பார்த்துச்சுல இல்லை தமிழகம். அதனால் சிஎம் எப்படி வேணால் அவங்க வளர்ப்பாங்க. தலைவரே வர்றீங்க, கம்பு கொடுப்பாங்க, கம்பு சுற்றுறீங்க. தலைவரை பஸ்ஸில் ஏறுறீங்க, ரன்னிங் பஸ்ஸில் இறங்குறீங்க தலைவரை. ஆமாம், ஸ்கிரிப்டு. ரன்னிங் பஸ்ஸில் இறங்கி அப்படியே கையாட்டுறீங்க தலைவரை. எங்கள் முதல்வர் இன்னும் எப்படி இளமையாக இருக்கிறார் நம்ம காமிக்கிறோம் தலைவரன்னு. அது ஓகே, கீழே வந்துட்டா ஏன்டா அந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு. ஏன்னா அவரை போட்டு அந்த பாடுபடுத்துகிறாங்க. சைக்கிள் ஓட்ட வச்சாங்க, ஜிம்மு போக வச்சாங்க, என்னென்னவோ பண்ண வச்சாங்கல்ல. இப்போவும் பண்ண வச்சுட்டு தான் இருக்காங்க, இல்லாமல் இருக்குது. ஒரு இடத்துல இறங்கி போகிறாரு, ஒரே அப்படியே கையாட்ட வர்றாரு, எதிர்ப்பு கோஷம். திரும்பி போ ஆய்வின்னொன்னே அப்போ தான் தெரியுது இவங்களுக்கு, ஐயோ இது நம்ம கூட்டம் இது வேறு கூட்டம்னு சொல்லிட்டு உடனே திரும்பி மறுபடியும் வேனில் ஏறி போயிடுறாரு. பார்த்தீங்களா இல்லையா? அதான் இன்றைக்கி நிலமை. இந்த எதிர்ப்புகள் மக்கள்கிட்ட மௌனமாக உள்ளே இருக்குது. தேர்தலில் அது வெளிப்படும்.